மே 18 எங்களுடைய மக்கள் உயிரிழந்த தினம். எங்களுடைய அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் பாதுகாப்பு செயலாளரும் மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த முறை எங்களுடைய துட்டஹெமுனு என்ற ஒரு இளம் மன்னன் இருந்தார், சிங்கள மன்னன். அதே போன்று எள்ளாளன் என்ற ஒரு தமிழ் மன்னன் இருந்தார். அந்த நேரம் ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது, ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது. அந்த யுத்தத்தில் எள்ளாளன் தோற்கடிக்கப்பட்டார். ஆனாலும் அந்த யுத்தத்தின் பின் அந்த துட்டஹெமுனு என்ற மன்னன் மனிதாப ரீதியில் ஒரு தூபி ஒன்றை காட்டி எள்ளாளன் என்ற மன்னனுக்கு அங்கு செல்லும் மக்களை தலைக்கவசத்தை கலற்றி மரியாதை செலுத்திவிட்டு செல்ல சொன்னார். தற்போது அதே போன்று எங்களுடைய அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடைய ஆட்சியில் இன்னும் ஒரு மனிதாபமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கு. தெற்குக்கு கொடுக்க வேண்டிய அதே முக்கியத்துவம் வடக்குக்கும் கொடுக்க வேண்டும் என்று அந்த ரீதியில் கடந்த மாதம் எங்களுடைய சிறுகை தொழில் அமைச்சரை அனுப்பியிருந்தார் வடக்கிற்கு. எங்களுடைய சிமெண்ட் கோர்ப்பரேஷன், அதாவது காங்கேசன்துறை சிமெண்ட் கோர்ப்பரேஷன், பரந்தன் கெமிக்கல், அதே நேரம் எங்களுடைய உப்பளம், இது கனகாலமாக துவக்கப்படாமல் இருக்கின்றது. அது சம்பந்தமான இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து இந்த வருஷத்துக்குள் தொடக்கி அது சம்பந்தமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி எங்களுடைய பொருளாதாரம் உற்பத்திகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அது வெற்றிகரமாக நடந்து முடிந்தது.